ஓம் சரவண பவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திரு முருகப்பெருமானின் அருளோடு அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்க்கையில் நல்ல வளங்களும் செல்வங்களும் ஆரோக்கியமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை தொடங்குகின்றோம். முருகப்பெருமானின் அருள் இருந்தா போதுங்க, பொருள் வேண்டும் என்று அவசியமில்லை. அவரின் அருள் நமக்கு ஞானத்தையும் நல்ல சிந்தனைகளையும் வாரி வழங்கும். ஞானத்தை கொண்டு நாம் ஈட்டக்கூடியது அருள் மட்டுமல்ல, பொருள் மட்டுமல்ல, அனைத்தையும் நம்மால் பெற இயலும். முருகப்பெருமானின் அருளோடு நமக்கு ஞானம் பலவற்றையும், ஏன் நாம் கேட்டவைகளை மட்டுமல்ல கேட்காதவை அனைத்தையும் வாரி வழங்கும் என்பதில் ஐயமில்லை. முருகனும் சரி, முருகன் கைவேலும் சரி, எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு கஷ்டம் வரும்போதும் சரி, சந்தோஷம் வரும்போதும் சரி, கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும். கடவுளை மனசார நினைக்கிற பக்தர்களுடன் முருகனின் அருள் எப்போதும் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு நம் குருவின் மீதும் சரி, கடவுளின் மீதும் சரி, நாம் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையாகப்பட்டது எந்த விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளும் வல்லமையை நமக்கு தரும். அருள் இருந்தால் போதும் முருகா, பொருள் அனைத்தும் உன் அருள் மட்டுமே என்று வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு முருகன் வாரி வழங்குவார் என்பதில் ஐயமில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, முருகன்கிட்ட சொல்லிட்டு செஞ்சு பாருங்களேன், அது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை கை மேலே கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஆணவம், பொறாமை, பேராசை, இந்த மாதிரியான தேவையில்லாத சிந்தனைகளோட முருகனை வழிபட்டா முருகனுடைய அருள் மட்டும் இல்லைங்க, முருகரே நமக்கு கிடைக்காம போயிடுவார். சூரபத்மனை முருகன் அழித்தார் அப்படின்னு சொல்லி நாம் கேட்குறோம் இல்லைங்களா? சூரபத்மன் வேற எதுவுமே இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், தீய சிந்தனைகள், நல்ல நடத்தை அல்லாத தன்மைகள் அனைத்துமே சூரபத்மனுக்கு இணையானது தான். சூரபத்மனை எப்படி முருகப்பெருமான் எதிர்த்தாரோ அது போலத்தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களும் முருகனுக்கு ஒவ்வாதது. முருகன்கிட்ட நாம் நெருங்கி போகணும்னா இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை நாம் முதல்ல தூக்கி போடணும். அதை நாம் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துட்டோம்னாலே முருகன் நம்மக்கிட்ட நெருங்கி வருவதை நம்மால் உணர முடியும். மனுஷன் அப்படிங்கிறவர் சாதாரண ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினம் தான். அதுக்குள்ள நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்கும். ஆனால் நல்லதை வளர்த்து கெட்டதை களைந்து கடவுளை நோக்கி எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறானோ அவனுடன் கடவுளும் சேர்ந்து பயணப்படுவார் என்பது சர்வ நிச்சயம். நம்மக்கிட்டையும் கெட்டது இருக்கதாங்க செய்யுது. அது எல்லாத்தையும் முருகன் பாதத்தில் கொண்டு போய், முருகா, என்கிட்ட இருக்கிற எல்லா கெட்டதையும் உன் பாதத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். தெரிஞ்சும் தெரியாமலும் நான் இது வரைக்கும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு. இனி நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உன் அருளால் நல்லவைகளாக மட்டுமே இருக்கட்டும் முருகான்னு சொல்லி நீங்கள் முருகன் முன்னால் போய் நின்று ஒரு சங்கல்பம் எடுத்து தான் பாருங்களேன். முருகன் அவருடைய அருளை நிச்சயமாக கொடுப்பாரு. உடனே எல்லாருமே நல்லவங்களாக மாறிடுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கெட்டதும் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய முயற்சியும் முருகனின் அருளும் இருந்தால் போதும். நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கும். நல்லவைகள் அனைத்தும் அசுர வேகத்தில், அதாவது முருகனின் வேலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகனுடைய வேல் வலிமை வாய்ந்தது, அதே சமயத்தில் வேகம் நிறைந்தது. அது போலத்தான் முருகனுடைய அருளும் வேகமாக நம்மளை வந்து சேரும். நம்மளோட நம்பிக்கையும் நம்மளுடைய நல்ல நடத்தையும் முருகனின் அருளை பரிபூர்ணமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஆரோக்கியமா இந்தா வச்சுக்கோ, பொருளா, கல்வியா, செல்வமா, வீரமா, எது வேணாலும் வச்சுக்கோ என் குழந்தையேன்னு சொல்லி முருகர் தன்னுடைய 12 கரங்களால் வாரி 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 வழங்குவார். அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்மளோட 2 கை பத்தாது. அதனால் நல்ல சிந்தனைகளோட, நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல மனதோட, அன்போட முருகனை வணங்குங்க. இன்று தொடங்கி
தொடங்கி இந்த முயற்சியை செஞ்சு தான் பாருங்களேன். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்களே வந்து எனக்கு முருகன் அருள் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பக்தர்களும் கமெண்ட்டில் வந்து சொல்லணும். நீங்கள் சொன்னதை நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிற கெட்ட சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். முருகனுடைய அருளும் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, குமரவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.